ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நம்பிக்கையோட நான் உனக்கு நல்லது செய்வேன்ற எண்ணத்தோடு தானே என்னுடைய இந்த வேலை தொட்டாய். நிச்சயமாக இதற்கான பலனை நீ அனுபவிப்பாய். அதாவது என்னுடைய வெற்றிவேல் வீரவேலை நீ தொட்டதின் மூலமாக உனக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீ நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையில் முன்னேறுவ. உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் இன்று இரவுக்குள்ளாகவே நான் நிறைவேற்றிடுறேன் என் செல்வமே. நான் உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ என்னை நம்பும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் என் செல்வமே. உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்கதானே இந்த முருகன் நான் இருக்கேன். உனக்கு என்ன கிடைச்சதோ அதற்கு நீ நன்றி உணர்வோடு இருக்கணும். ஏன்னா வாழவும் முடியாம சாகவும் முடியாமல் தவிப்புக்குள்ளானவர்களாகவும் எத்தனையோ பேர் இருக்கக்கூடிய இந்த பூமியில தான் உன் வாழ்க்கை இந்த அளவுக்காவது நல்லா இருக்கு. உனக்கு கிடைச்சது எவ்வளவோ மேன்மையான வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளையாக நீ இரு. உனக்காக உன் வாழ்க்கையாக நான் கொடுத்த விஷயங்கள் எதையுமே நீ குறைவாக மதிப்பிட வேண்டாம். சில நேரங்களில் சில விஷயங்களின் மதிப்பு உனக்கு உடனே புரியாது. இல்லாததை நினச்சிதானே எப்போதுமே உன் மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கு. அதற்கு பதிலாக என்ன கிடைச்சிருக்கோ அதற்காக நீ நன்றி சொல்லும்போது நானும் இந்த பிரபஞ்சமும் சேர்த்து இந்த உலகத்திலேயே விலை மதிப்பற்ற செல்வங்களை உனக்கு கொடுப்போம். எப்போவுமே தண்ணியில் நீந்திக்கிட்டே இருக்கிற மீனுக்கு தெரியாது நமக்கு ஒரு சின்ன மீனையோ முள்ளையோ போட்டு நம்மளை சுலபமாக பிடிச்சி அவங்க இரையாக்கி கொள்வார்கள் என. மீன் தனக்கு வரக்கூடிய ஆபத்து தெரியாம இரையா கொடுக்குறாங்கன்னு நினச்சி வாயை வச்சு அதுவே வந்து வலையில மாட்டிக்கிறது அதனுடைய அறியாமை. அதே போல மான் தான் அழகா இருக்கோன்னு துள்ளி துள்ளி குதிச்சு ஓடும்போது அந்த மானை பார்க்குற புலி இது அவ்வளவு அழகா இருக்காதுன்னு ரசிச்சு பார்க்காது, ருசிச்சு பார்க்க தான் ஆசைப்படும். அதனாலதான் அடுத்தவங்க முன்னால தன்னை அழகா ஆடவத்தோட ஆடம்பரத்தோட காட்டிக்காம பொறுமையாக இருக்கணும்னு சொல்றேன். தவளை சும்மா இருந்தா அது பாட்டுக்கு உயிரோட இருந்திருக்கும். ஆனா தன் சத்தத்தாலேயே அது பாம்புக்கு இரையாக மாறி விடுவது அதனுடைய வாய்க்கொழுப்பால் தானே. அதே போல தேளுக்கு நல்லா தெரியும் நம்ம யாரையாவது கொட்டோம்னா அவங்க நம்மளை அடிச்சு கொல்லாம விடமாட்டாங்கன்னு. கடித்தால் கொன்று விடுவார்கள்னு தெரிஞ்சுமே கொட்டக்கூடிய தேளுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு அவசரம். இப்படி மீனை போல அறியாமையாகவும் இருக்கக்கூடாது, மானை போல ஆணவத்தோடும் ஆடம்பரத்தோடும் இருக்கக்கூடாது. அதே போல தவளையை போல வாய்க்கொழுப்போட பேசி பிரச்சனைகளில் மாட்டிக்கவும் கூடாது. அவசரப்பட்டு பதட்டப்பட்டு தேல் போல உயிருக்கே உழவச்சிடவும் கூடாது. மொத்தத்தில் மனிதன் அறியாமையாலும் ஆணவத்தாலும் வாய்க்கொழுப்பாலும் அவசரத்தாலும் எதை செஞ்சாலும் அது அழிவைத்தான் தருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த எதுவுமே இல்லாத நல்ல வாழ்க்கைய நல்ல செயல்களின் மூலமாக அமைச்சுக்கோ. உன்னுடைய மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல வேலைகளை செய்ய. தேவையற்ற வேலைகளை செய்வதை விட்டுட்டு உன் குடும்பத்தோட நேரம் கிடைக்கும்போது இந்த முருகனின் ஆலயத்திற்கு வந்துட்டு போ. முருகா முருகான்னு என் நாமங்களை சொல்வதன் மூலமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் என் செல்வமே. உன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்காக உன்னை ஒருத்தர் மதிக்கிறாங்கன்னா அந்த மதிப்பு குப்பைக்கு சமமானதுதான். உன்கிட்ட எது இல்லையோ அது தானாக உன்னை தேடி வரும்படி இந்த முருகன் நான் செய்வேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. உன்கிட்ட எல்லாமே இருக்கும்போது உன்கிட்ட சேர்ந்து பேசி சந்தோஷமா உறவு கொண்டாடி கடைசியில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகக்கூடிய மனிதர்கள் தான் இந்த பூமியில் இருக்காங்களே தவிர உன் கூட இருந்து நீ கஷ்டப்படும் போது உதவி செஞ்சு உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய மனசு இங்கே யாருக்குமே இல்லை. ஆனால் எது எப்படி நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. இந்த பூமியில் நிரந்தரமாக இன்பமும் துன்பமும் அடைந்தவர்கள்னு யாருமே கிடையாது. ஒரு கட்டத்தில் இன்பத்தை அனுபவிச்சாங்கன்னா இன்னொரு கட்டத்தில் அவர்களுக்கு துன்பம் வந்து தான் சேரும். ஒரு கட்டத்தில் துன்பமாக வாழ்க்கை இருந்துச்சுன்னா இன்னொரு சமயம் நிச்சயம் இன்பமான வாழ்க்கை அமையும். ஒரு கட்டம் வரவு, இன்னொரு கட்டம் செலவு. ஒரு பக்கம் இன்பம், இன்னொரு பக்கம் துன்பம் என்பது தானே
இறைவனின் திருவிளையாடல். இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு புன்னகைத்து கொண்டே கடந்து போக கற்றுக்கோ. எப்போதும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, கோபத்தில் இருந்தாலும் சரி, இந்த 3 சமயங்களில் நீ வாக்குறுதி கொடுக்காம மன அமைதியோட, மன நிம்மதியோட, மன ஓர்மையோட, அமைதியான சிந்தனைகளில் இருக்கும்போது மட்டும்தான் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு நீ ஒத்துக்கணும். மற்ற நேரங்களில் தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுப்பதை நிறுத்திக்கும். நமக்கு வேணுங்கிறது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, தருவேனோ மாட்டேனோன்னு நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும்படி நான் தருவேன் என் செல்வமே. யாமிருக்க பயமேன்னு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது எந்த பயமோ பதட்டமோ பிரச்சனையோ வரும்படி நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நீ கொஞ்சம் பின்தங்கியிருக்க. நிறைய கஷ்டமும் பிரச்சனைகளும் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய காலமும் சூழ்ச்சியும் இப்போது மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை வழிபடுவதின் காரணமாக உன் பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் அதிகமாக்கி உன் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதனால் இப்போது நடக்கக்கூடிய எதை நினச்சும் நீ வருத்தப்படாத. எல்லாத்தையும் சரி செய்வதற்காக தானே என்னுடைய வேலை தொட சொன்னேன். இனி அற்புதமான வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்குமே சேர்த்து நன்மை கிடைக்கணும்னா எப்போதும் எல்லாருக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய புண்ணியங்களான சேர்த்துக்கக்கூடிய பிள்ளையாக நீரு. தர்மம் அதிகமாக பண்ணினா, அன்னதானம் பண்ணும்போது, பசுக்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவு கொடுக்கும் போது அது உன்னுடைய 7 தலைமுறைகளையும் பத்திரமாக பாதுகாக்கும். ஆமியன் செல்வமே, எப்போவுமே நான் உனக்கு கொடுத்ததுலேருந்து கொஞ்சத்தை மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவி செய்யக்கூடிய அந்த மனசை தான் நான் எதிர்பார்க்குறேன். எப்போவுமே மனசில் இருக்கிறது தானே வார்த்தைகளாக வெளியே வரும். சில பேர் ஏதாவது கோபத்துலேயோ அவசரத்துலேயோ எதையாவது உன்னை பற்றி திட்டிடுவாங்க அல்லது குறை சொல்லிடுவாங்க, தப்பாக பேசிடுவாங்க. ஆனால் நீ அப்போ என்ன யோசிக்கணும் தெரியுமா? இவங்க என்னதான் பேசிட்டு அப்புறமா வருத்தப்படுறேன்னு சொன்னாலும் அவங்க மனசில் இருந்தது தான் வார்த்தைகளாக வந்துச்சு. இனிமே நம்ம இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக தூரமாக இருக்கணுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. யாராவது நான் தெரியாமல் பேசிட்டேன், கோபத்தில் பேசிட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன்னு சொன்னால் அப்படி சொல்பவர்களை நம்பாதே. அவங்க மனசில் ஒரு ஓரத்தில் இருந்தது அவங்களுக்கே தெரியாமல் சரியான நேரத்தில் வெளிவந்துடுச்சுங்கிறது தான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் நீ அடுத்தவங்களை மாற்ற முயற்சி செய்யாதே. உன்னை தான் நீ மாற்றிக்கணுமே தவிர வேறு யாரையும் உன்னால் மாற்ற முடியாது. கொட்டி கிடக்கிறதையெல்லாம் நீ அள்ளிக்கணும்னு நினச்சினா அதில் ஆபத்துகள் மறைந்திருக்கும். எது உனக்கு தேவையானதோ அதை உனக்கு செய்வதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிறதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ள தயாராகு. நீயும் இந்த பூமியில் பிறந்ததுலேருந்து உன்னை பெற்றவங்க உனக்காக வேண்டுதல் செஞ்சாங்க. நீயும் அதுக்கப்புறம் உனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து உனக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிறைவேற்றின பிறகும் சரவணபவன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பி. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பாதி பேர் பொய் பேசுகிறவங்களாகவும் நேரங்காலத்துக்கு ஏற்றாற் போல மாற்றி பேசுகிறவங்களாகவும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க பொய் சொல்கிறான்னு தெரியும் போது ஏன் பொய் சொன்னான்னு அவங்கிட்ட போய் கேட்குறது புத்திசாலித்தனமாக இருக்காது. ஏன்னா ஐயோ நம்ம பொய் சொல்லி மாட்டிக்கிட்டோமே நினைக்கிறவங்க நீ மறுபடியும் கேள்வி கேட்கும்போது அதையும் பொய் சொல்லி தான் சமாளிப்பாங்க. அதனால ஒருத்தர் பொய் சொல்கிறாங்க, தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும் போது நீ எதையுமே போய் கேட்குறதுக்கு பதிலாக அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி ஓரமாக போகிறது தான் நல்லது. இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச எதையும் கவனிக்காத. இனி என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் என் செல்வமே. மனிதர்கள் எப்போதுமே ஒவ்வொருத்தர் மனிதனுடைய வாழ்க்கையிலையும் வெளியில் நின்று விளையாடுவாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மறைஞ்சு நின்று விளையாடுறேன். என்ன நம்புனவன் யாருமே வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரமே கிடையாது. உன் வாழ்க்கையிலையும் உனக்கே அறியாமல் நான் பல விளையாட்டுகளையும் லீலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கேன்.
நீ என்கிட்ட கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை உனக்காக நான் அமைச்சு தர்றேன். நீ எதை பற்றியுமே கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. எப்போவுமே நீ தோல்வி அடையிறனா பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. தோல்வி வர்றதும் பிரச்சனைகள் வருவதும் சாதாரண சகஜமான ஒரு விஷயம். நீ தைரியமா அந்த சூழலை சமாளிச்சிட்டினா, தைரியத்தோடும் துணிவோடும் எல்லாத்தையும் எதிர்கொள்ள கற்றுக்கிட்டினா அடுத்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவாய். ஏன்னா உனக்கு துணையா நான் இருக்கேன்.